Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல விண்டோஸ் டிஃபெண்டர் எப்படி எனேபிள் டிசேபிள் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்டா விண்டோஸ் டிஃபெண்டர்னா என்ன? விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் நம்ம விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட வர்றது. சரியா? இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு வைரஸ் ப்ரொடெக்ஷனா வந்து இருக்கும். அதாவது ஒரு வைரஸ் கார்டு அளவுக்கு இல்லாட்டி ஒரு நார்மல் பேசிக் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து இது கொடுக்கும். ஸோ இது எப்படி எனேபிள் டிசேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸ், அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிட்டு இதில் விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஓப்பன் விண்டோஸ் டிஃபெண்டர் செக்யூரிட்டி சென்டர் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணுவீங்களா இந்த இடத்துல ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல ஆன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது உங்கள் கம்ப்யூட்டரில் ஆஃப் பண்ணி இருக்குமா இருந்துச்சுன்னா, ஆஃப் பண்ணி இருந்தால் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆஃப் லீவிங் யுவர் டிவைஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலமாக தான் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸ் டிஃபெண்டரை வந்து ஆன் பண்ணி வச்சு கொள்வது. நீங்கள் ஒரு வைரஸ் கார்டு யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இது வந்து ஒட்டோவாகவே டிசேபிள் ஆகிரும். அப்படி நீங்கள் எதுவும் வைரஸ் கார்டு யூஸ் பண்ணாமல் இது டிசேபிளில் இருக்குமா இருந்தால் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆன் பண்ணி வச்சுக்கிறதன் மூலமாக ஒரு பேசிக் வைரஸ் ப்ரொடெக்ஷனை வந்து நம்மளால் நம்ம கம்ப்யூட்டரை வந்து பாதுகாத்துக்கொள்ள முடியும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.